Good morning to everybody. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் மெமரி யூனிட், நெக்ஸ்ட் வந்து இன்புட் டிவைசஸ்லாம் பார்த்தோம். ஓகேயா? இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அவுட்புட் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் லோயர் கிளாஸில் படிக்கும் பொழுது நீங்கள் 2 அவுட்புட் டிவைசஸ் பார்த்துருப்போம். இன்புட் அண்ட் மானிட்டர் அண்டு பிரிண்டர் பற்றி பார்த்துருப்போம். ஓகேயா? இதில் வந்து நம்ம வந்து 5 அவுட்புட் டிவைசஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன 5 அவுட்புட் டிவைசஸ்னால் மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர். இப்போ வந்து 5 இதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மானிட்டர் எதுக்கு யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும், அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஓகேவா? நம்ம என்ன ரிசல்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ரிசல்ட்டை நம்ம எது வழியாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா மானிட்டர் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிவி மாதிரி இருக்கும். இட்ஸ் லுக்ஸ் லைக் ஏ டிவி. இதில் வந்து அந்த பிக்சர்ஸ் ஃபுல்லாக வந்து மானிட்டரில் தெரியக்கூடிய பிக்சர்ஸ் ஃபுல்லாக வந்து பிக்சர் எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிக்சல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மானிட்டர் வந்து மோனோக்ரோமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியக்கூடிய டெக்ஸ்ட்டோ இல்லை பிக்சரோ எப்படி தெரியும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். இதுவே மானிட்டர் வந்து கலராக இருந்தது அப்படின்னா மல்டி கலர்ஸாக நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், டெக்ஸ்ட்டோ பிக்சர்ஸோ. ஓகேவா? இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் என்னென்ன அப்படின்னா சிஆர்டி, எல்சிடி, எல்இடி. இப்போ சிஆர்டினா என்ன அப்படின்னா கேத்தோடு ரே டியூப், எல்சிடின்றது லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடின்றது லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்து மானிட்டருடைய டைப்ஸு. ஆக்சுவலாக மானிட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா விஜிஏ கார்டு மூலமாக ஒர்க் ஆகும். அந்த விஜிஏ கார்டு அப்படின்றது என்னன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய மானிட்டர்ஸில் விஜிஏ கார்டு ஃபுல்லாக வந்து மதர் போர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வருது. ஆக்சுவலாக விஜிஏ கார்டோடைய யூஸ் என்ன அப்படின்னா இட் கம்யூனிகேட் பிட்வீன் கீபோர்டு அண்ட் த மவுஸ். தட் இஸ் இட் ஆக்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி மானிட்டர் அண்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மானிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆன டேட் வந்து என்ன அப்படின்னா March 1, 1973 ஜெராக்ஸ் ஆல்டா கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் மானிட்டர். ஓகேவா? சரி, இது வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. மானிட்டர் எக்ஸ்பிளைன் அபவுட் மானிட்டர்னு கேட்பாங்க. அடுத்து இதில் வந்து ஒன் வேர்டுன்றது இந்த எக்ஸ்பேன்ஷன் பற்றி கேட்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா? பிளாட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கிராஃபிக்கலாக அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இந்த பிளாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சிஸ்டத்தில் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஃபிக்கலாக நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரிண்டட் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாட்டரை யூஸ் பண்ணணும். இது வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ் போர்டு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் வேணாலும் அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆனால் வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து சிஸ்டத்தில் பண்ணுறோம். இது டேரெக்டாக நம்ம பிரிண்டருக்கு மாதிரி பிளாட்டரில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக பிளாட்டரில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அவுட்புட் வந்து பேப்பரில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? சரி, இட் யூசஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா பிக்சர்ஸ். ஓகேவா? சிங்கிள் கலர் அல்லது மல்டி கலர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரிண்டர்னால் உங்களுக்கு தெரியும், இன்ஃபர்மேஷனை பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதா வந்து பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று இம்பேக்ட் பிரிண்டர் அண்டு நான் இம்பேக்ட் பிரிண்டர். இப்போ இம்பேக்ட் பிரிண்டர்னால் என்ன அப்படின்னா திஸ் பிரிண்டர் பிரிண்ட் வித் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். ஓகேவா? ஒரு சின்ன கம்பி வந்து ரிப்பன் மேலே பட்டு பிரிண்ட் ஆகிறது. ஓகேவா? அது ஒரு டாட்டாக இருக்கலாம், ஒரு புள்ளியாக இருக்கலாம், ஒரு டாட்டாக இருக்கலாம், ஒரு லெட்டர்ஸாக இருக்கலாம். ஓகேயா? சரி, இது ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். அந்த ரிப்பனில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் ஆகுறது. இந்த மாதிரி டைப்பு தான் வந்து இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பிரிண்டர் கேன் பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் பை யூஸிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா 2 பிரிண்டரை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ன்றது லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இது ஆக்சுவலாக வந்து 5 மார்க்ஸ். எப்படின்னு கேட்கலாம், இம்பேக்ட் பிரிண்டர் மட்டும் கேட்கலாம், நான் இம்பேக்ட் பிரிண்டர் மட்டும் கேட்கலாம், இல்லை ரெண்டையுமே சேர்த்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது ஈஸியாக இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்களாம் ஓனாகவே எழுதிடலாம். இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம சொன்னால் பாருங்களா, இம்பேக்ட் பிரிண்டர்னால என்னென்னு சொன்னோம், ஒரு ரிப்பன் மேலே ஒரு பின் பட்டு பிரிண்ட் ஆகுறது, ஒரு டாட்டோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ வர்றதான் இம்பேக்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே தான். அப்போ வந்து நம்பர் ஆஃப் பின்ஸும் வயர்ஸும்
இதில் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டாட்டும் வந்து ஒரு டைனி மெட்டல் ராடு மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த டைனி மெட்டல் ராடை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வயர்ஸ் ஆர் பின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பவர் ஆஃப் டின்னி எலக்ட்ரோ மேக்னெட் ஒர்க் ஆகும். இது மூலமாக தான் ஒர்க் ஆகும். இது டைரெக்டாகவோ அல்லது வந்து செட் ஆஃப் ஸ்மால் லிவர்ஸ் மூலமாகவோ நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து ஒரு டயத்தில் வந்து ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை தான் பிரிண்ட் பண்ணும். இதனுடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 32,550 CPS. CPS அப்படின்னா கேரக்டர் பெர் செகண்ட். இதெல்லாம் ஒன் வேர்டு. ஓகேவா? சரி. இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னால் என்ன? நம்பர் ஆஃப் பின்ஸ் அண்ட் வயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாட்டையும் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? டின்னி மெட்டல் ராடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை நம்ம வயர்ஸ் பின்ஸ் சொல்கிறோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் மூலமாக ஒர்க் ஆகும். டைரெக்டாகவோ அல்லது செட் ஆஃப் லிவர்ஸ் மூலமாக ஒர்க் ஆகலாம். ஓகேயா? இதில் வந்து ஒரு டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லைன் டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா 32,550 CPS. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லைன் பிரிண்டர். இப்போ லைன் பிரிண்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இம்பேக்ட் பிரிண்டர்னால் என்னென்னு சொல்கிறோன்னா ஏதோ ஒரு ஹேமரோ இல்லை ஒரு சின்ன பின்னோ நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரிப்பன் மேலே பட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. திஸ் டைப் ஆஃப் பிரிண்டர் தான் இம்பேக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ஹெட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பன் மேலே படும். ஓகேவா? ரிப்பன் மேலே பட்டு இந்த பிரிண்டர் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. line matrix printer use a fixed print head for printing. Basically it print a page by line of dots. Page fulla eppadi irukuna line fulla dot ah da irukum. It built by the line of text by printing lines of dot. இது வந்து நம்முடைய வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1000 லைன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? 1 ஹவருக்கு வந்து 1000 பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் மூலமாக தான் பிரிண்ட் ஆகுது. இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டி பார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. திஸ் இஸ் வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டு அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர். இந்த ஸ்ட்ரைக்கிங் அதை மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம் இல்லாமல் உள்ளது வந்து தான் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ன்றோம். அப்போ எது வழியாக அது வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து குவாலிட்டியை பொறுத்தவரையும் குவாலிட்டி ஸ்பீடையும் பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா இம்பேக்ட் பிரிண்டர் காட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது நான் இம்பேக்ட் பிரிண்டரில். இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது லேசர் பிரிண்டர் அண்டு இன்ஜெக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி 2 பிரிண்டரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ லேசர் பிரிண்டர்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்கிறது நான் இம்பேக்ட் பிரிண்டர் வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்டு லேசர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ லேசர் பிரிண்டர் வந்து எந்த டெக்னாலஜினா சேம் இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த பிரிண்டருக்குள்ளே ஒரு ட்ரம் இருக்கும். இப்போ லேசர் பீம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து போயிட்டு வரும். ஸோ அப்படி போகும்பொழுது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பேட்டர்ன் மாதிரி என்ன பண்ணும்? க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா குட் குவாலிட்டியை வந்து கொடுக்கும். ஓகே. குட் குவாலிட்டி இமேஜஸை வந்து கொடுக்கும். ஓகே. குட் குவாலிட்டி கிராஃபிக்கல் இமேஜஸை கொடுக்கும். ஓகேவா? இதில் வந்து அப்படின்னா இதனுடைய பெஸ்ட்டு சீஃப் கேரக்டரிஸ்டிக்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் அதனுடையது. அதாவது ஒரு இன்ச்சுக்கு வந்து எவ்வளோ டாட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து அது ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 1200 dpi இருக்கும். அப்போ வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து 100 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். பெர் செகண்டுக்கு வந்து பெர் மினிட்டுக்கு வந்து 100 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடியது அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்பொழுது. திஸ் இஸ் வந்து லேசர். இதில் ஒன்று லேசர் பீம் வந்து க்ரியேட் ஆகுது. ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகி அந்த பேட்டர்ன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து குட் குவாலிட்டி இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் அதனுடைய எப்போ போல எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றது பார்க்குறீங்க. ஓகே. திஸ் இஸ் லேசர் பிரிண்டர். நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். திஸ் இஸ் லேசர் பிரிண்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்ஜெக்ட் பிரிண்டர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்ஜெக்ட் பிரிண்டர். ஆக்சுவலாக இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து ஆக்சுவலாக கலர் கேட்ரேஜ் ஒன்று வரும். மோனோக்ரோம் கேட்ரேஜ்னு இருக்குது. இப்போ கலர் கேட்ரேஜ் அப்படின் பொழுது 3 கலர்ஸ் இருக்கும். அந்த 3 கலர்ஸ் வந்து சேர்ந்து வந்து கலர் டோன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெஜந்தா, எல்லோ, சியான். ஓகே. பிளாக் கேட்ரேஜ் வந்து எப்பவும் போல் மோனோக்ரோம் அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அயனைஸ்டு இங்க்கு வந்து பேப்பரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்.
பேப்பர் ஷீட்லாம் வந்து இந்த பிரிண்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா அயனைஸ்டு இங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா 1 to 20 ppm, அதாவது பேஜ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேஜ்னா 1லேருந்து 20 பேஜஸ் வந்து என்ன பண்ணும், அதனுடைய ரேஞ்ச் அவ்வளோதான் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? புரியுதா? ஆக்சுவலாக இதனுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னா ஸ்ப்ரேயிங் அயனைஸ்டு இங்க் அட் ஏ சீட் ஆஃப் பேப்பர். இப்போ இதனுடைய ஒர்க்கிங் மெத்தட் வந்து தெளிவாக விளக்கியிருப்பாங்க. But they use the technology of firing ink by heating it so that it exploit towards the paper in bubbles, or by using piezoelectricity in which tiny electric current controlled by electronic circuit are used inside the printer to spread the ink in jet speed. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இங்க் வந்து என்ன ஆகுது, அந்த டெக்னாலஜிஸ் மூலமாக என்ன ஆயிடுது அப்படின்னா ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆகும் பொழுது அது ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸில் ஃபுல்லாக வந்து பபுள்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிரும். ஓகேவா? அதே நேரத்தில் அந்த பீசோ எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு கான்செப்ட் ஒரு இது இருக்குது. ஸோ அது மூலமாகவும் பண்ணும், அது மூலமாகவும் பிரிண்ட் பண்ணிக்குதும். அது எப்படின்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இங்கை ஃபுல்லாக என்ன பண்ணுது, ஜெட் ஸ்பீடில் ஸ்ப்ரெட் ஆகிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும், இந்த பிரிண்டர் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பிரிண்டர் வந்து உடைய ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து எப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் இங்க் வந்து பேப்பரில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் செகண்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகே, இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பிரிண்ட் ஆகி பேப்பர்ஸில் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோ எதோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், இன்ஜெக்ட் பிரிண்டரில் வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 கலர்ஸ் இருக்குது. பிளாக் கேட்ரேஜ் வந்து நம்மளுக்கு மோனோக்ரோமுக்கு அவுட்புட்டை தான் கொடுக்கும். இது ஆக்சுவலாக எந்த மெத்தடில் ஒர்க் ஆகுதுன்னா அயனைஸ்டு இங்க் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகேவா? அந்த பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதனுடைய ஸ்பீடுன்னு பார்த்தா ஒரு பேஜில் இருந்து 20 பேஜஸ் வரையும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபயரிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்க் என்ன ஆகிடுது, ஹீட் ஆகி அது வந்து பேப்பர்ஸில் வந்து பபுளாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பீசோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலமாக அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கை ஃபுல்லாக வந்து ஜெட் ஸ்பீடில் அந்த பேப்பர்ஸில் ஃபுல்லாக என்ன பண்ணுது, ஸ்ப்ரெட் பண்ணிடுது. ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுது, இந்த பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பீக்கரை வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கர் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம வாய்ஸை வந்து நம்ம வந்து ஹியர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட். ஆக்சுவலாக இது என்ன ஆகுதுன்னா ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவா? இது மூலமாக தான் என்ன பண்ணுறோம், வாய்ஸ் அவுட்புட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது எதில் யூஸ் பண்ணுறாங்க, ஏர்லைன்ஸில், பேங்க்கில், ரயில்வே ஸ்டேஷனில், ஸ்கூல்ஸில். இப்போ சம் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது வந்து எல்லா கிளாஸ் ரூமுக்கும் அது வந்து கேட்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது மெசேஜ் ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை சம் டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, மைக் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணிடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு தெரியும், ரயில் வர டைம் போகிற டைம். இதை பற்றி பேங்க்ஸ்லலாம் நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் நம்பர் சொல்லி அவங்க நேம் சொல்லுவாங்க, டோக்கன் நம்பர் சொல்லுவாங்க. நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து வாங்குறதுக்கு, வித்ட்ரா பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஏர்லைன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் அப்படின்னா என்னதுன்னா நம்மளுடைய அவுட்புட்டை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து ப்ரொஜெக்டர். ஓகேவா? பிக் ஸ்க்ரீனாக ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம பிக் ஸ்க்ரீன் அப்படின் பொழுது நம்ம ஒரு ஸ்க்ரீனை, ஒரு பெரிய ஸ்க்ரீனோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு சுவர்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரெசன்டேஷன், மீட்டிங் ஹால் ப்ரெசன்டேஷன்லையும் கிளாஸ் ரூம்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். த 5 அவுட்புட் டிவைசஸ். நம்ம சிஸ்டத்தில் இருந்து நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம கெட் பண்ணுறது 5 டிஃப்ரெண்ட் டிவைசஸில் நம்ம வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? மானிட்டர், பிரிண்டர், பிளாட்டர், ஸ்பீக்கர் அண்ட் தென் ப்ரொஜெக்டர். ஓகேவா? இப்போ இதில் வந்து பிரிண்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இப்போ ப்ரொஜெக்டர் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்கணும், கொஷின்ஸ் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ப்ரொஜெக்டரை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் அப்படி ப்ரொஜெக்டர் பற்றி கேட்டாங்க அப்படின்னா
யூ கேன் ரைட் திஸ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் அதேமாரி தான். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போனதுன்னா மானிட்டர் அண்ட் பிரிண்டர் தான் பிகாஷன். பிளாட்டர்ஸ் அதேமாரி தான். ஸோ நம்ம ஈஸியாக 2 மார்க்ஸில் என்ன கேட்டிருந்தாலும் இதெல்லாம் இல்லை 5 மார்க்ஸ் கொஷின் வந்து பிரிண்டர் தான். இந்த இது 2 பிரிண்டர், இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர், அதில் ஏதாவது ஒரு பிரிண்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நோட்டீஸ் திஸ். நெக்ஸ்ட் வந்து பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது என்ன சாஃப்ட்வேர்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு அதுக்குரிய என்விரான்மெண்ட்டை தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றோம். நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம் சிஸ்டத்தில். இப்போ நம்ம ஃபோன் இருக்குது, ஃபோனில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆண்ட்ராய்டு அந்த இது இல்லை அப்படின்னா, ஓஎஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆப்புன்றதை நான் அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதேமாரி சிஸ்டத்துலேயே இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது இல்லாமல் நம்மளால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை எதையுமே ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து நம்ம விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது விண்டோஸ். நம்ம சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். விண்டோஸில் நிறையா வெர்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வெர்ஷன் நம்மளுக்கு தேவையோ அந்த வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உரிய சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணும் பொழுது அந்த ரேமில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியும் மெமரியில் ரோம் ரேம் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த ரேமில் வந்து எந்த மெமரியும் இருக்காது, எந்த லெட்டர்ஸும் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரேம்ன்றது வந்து டெம்பரவரி மெமரி அப்படின்னு சொல்லிட்டோம். நான் ஏன் ப்ரெஸ் பண்ணால் அந்த எனக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்ன மெமரியில் தான் ஸ்டோர் ஆகுது, அந்த ரேம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகுது. சப்போஸ் நான் அதை டெலீட் பண்ணிடலாம், இல்லை நான் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணாலும் அது வந்து அந்த ரேம்லேருந்து டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்பொழுது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்காது, அந்த ரேமில் இருக்காது. அதே டயத்தில் ரோமில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போங்க அப்படின்னா ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்டுன்றது வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், இது ஒன் வேர்டு. அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ரோமில் உள்ள அந்த சாஃப்ட்வேர் இப்போ எழுதின பார்த்தீங்களா, ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சுவலாக அது எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த டிவைசஸில் வந்து நிறைய கீபோர்டு இருக்குது, ரேம் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்கா, அது வந்து ஒர்க் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் ரெடி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே சில லெட்டர்ஸ்லாம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் த விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம என்ட்ரு தட்டினா தான் அந்த விண்டோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்தமாரி அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா சிஸ்டம் வந்து ரெடி ஆகுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு அதில் என்னென்னலாம் இருக்கும் அது ஃபுல்லாக வந்து ரெடியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் அந்த ரோமில் இருக்கும். ஓகேவா? சரி, அந்த இதுக்கு வந்து போஸ்ட்டுன்னு பேர். இஃப் திஸ் டிவைஸ் ஆர் ரெடி தென் பயாஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இந்த டிவைசஸ்லாம் ரெடியாக இருந்தால் பயாஸ் வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகிடும். பயாஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பூட்டிங் அப்படின்றோம். ஓகேவா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா பயாஸ் வந்து ரெடி ஆகிடும், அது ஒர்க்கை செய்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு பேர் பூட்டிங் அப்படின்றோம். தேர் ஆஃப்டர் எ ப்ரோக்ராம் கால்டு பூட்ஸ்ட்ராப் லோடர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெமரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கு பேர் பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓஎஸ் அப்படின் பொழுது நிறைய இது வந்து மெயின். இதில் வந்து நிறைய வெர்ஷன் இருக்கும். விண்டோஸ், லினக்ஸு, யூனிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த உங்களுக்கு முன்னாடி படித்த 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 years பேக் படித்தவங்க வந்து இந்த லினக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க, ஓஎஸ் படிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த விண்டோஸ் மட்டும் படிப்பீங்க. லினக்ஸ்னால் என்னன்றது மட்டும் படிப்பீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் படிக்க மாட்டீங்க. Now the OS gets loaded, Windows and Linux etc. Okay, and will get executed. Bootingன்றது வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கோல்டு பூட்டிங் அண்டு வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங்னா என்ன, அதை வந்து இன்னொரு விதமாக சொல்லலாம் ஹாட் பூட்டிங் சொல்லுவோம். கோல்டு பூட்டிங் இன்னொரு நேம் என்னதுன்னா ஹாட் பூட்டிங். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தியா. ஸோ அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் அந்த பூட்டிங் நடக்கிறத கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவேன், பவர் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது ரோமில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன ஆகும், லோட் ஆகிக்கிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், பூட்டிங்க்கு வந்து ரெடி ஆகும். ஓகேவா, தட்ஸ் பூட்டிங் கால்டு வந்து கோல்டு பூட்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வார்ம் பூட்டிங்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, when the system restart or when reset button is pressed. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரீஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு பூட்டிங்கில் வந்து க்ரியேட் ஆனது மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி எதுவும் செய்யாது. என்ன ஆகுனா, நம்ம அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மட்டும்தான் மெமரியிலேருந்து லாஸ் ஆகும் ஒழிய ஃபஸ்ட்டு ரோமில் வந்து செக் பண்ணது பார்த்திங்களா, கோல்டு பூட்டிங்கில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ண இதாக அந்த மாதிரி பூட்டிங்கை வந்து வார்ம் பூட்டிங் அப்படின்றோம். அப்போ நீங்கள் வந்து சிஸ்டத்தை சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கோல்டு பூட்டிங். நம்ம அந்த சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ ரீசெட் பண்ணும் பொழுதோ பண்ணக்கூடிய பூட்டிங் வந்து என்னது, வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 மார்க்ஸ், கோல்டு பூட்டிங் அண்டு வார்ம் பூட்டிங். டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லை கோல்டு பூட்டிங் மட்டும்னா என்ன, வார்ம் பூட்டிங் மட்டும் என்னன்றதுன்னு கேட்டுக்கலாம். when the system restart or when reset button is pressed we call it warm booting or soft booting. அது எப்படி கோல்ட் பூட்டிங் ஹாட் பூட்டிங் சொன்ன மாதிரி வார்ம் பூட்டிங்கை நம்ம எப்படி சொல்கிறோம், சாஃப்ட் பூட்டிங் சொல்கிறோம். the system does not start from initial state. ஓகே, இப்போ இதில் வந்து சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரில வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டாலாம் லாஸ் பண்ணோம். இப்போ சப்போஸ் சேவ் பண்ணாமல் இருக்கிறோம், அடிச்சிட்ருக்கலே சேவ் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கலே ஹேங் ஆகிடுது. அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம அடித்தது கண்டென்ட் ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகிடுது, இந்த டேட்டா ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகிடுது. ஓகேவா, ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணல அப்படின்னா. ஓகே, இதான் வந்து வார்ம் பூட்டிங். இதோட ஃபஸ்ட் லெசன் ஓவர். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 சூஸஸ் இருக்கும். அதில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களே அதனுடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, நான் சொல்ல போகிறதுல நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அந்த 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 10மே உங்களால் என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். ஓகேவா. இப்போ உங்களுடைய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஷார்ட் கொஷினில் 8 கொஷின்ஸ் இருக்குது. இதில் 4 கொஷின் எழுதலாமா, 5 கொஷின்ஸ் எழுதலாமா? ஓகே, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் 5 கொஷின்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் புக்கில் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட புக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து புக்லேயே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் 5 கொஷின்ஸும் நீங்கள் வந்து படித்து எழுதி சென்ட் பண்ணணும். ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு புக்கு இல்லை அப்படின்னா பிடிஎஃப் ஒரு அனுப்புகிறேன், அந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் செல்லில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. புக்கு இல்லாதவங்க, புக்கு இருக்கிறவங்க புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகேவா. டோன்ட் யூஸ் கைடை யூஸ் பண்ணிட வேண்டாம், புக்லேயே படிங்க. புக்கில் படித்தா தான் அது புக்கிலேருந்து புக் இன்சைட் கொஷின்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஒன் வேர்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.